நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணே ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். மதுரை மாநாட்டுல தலைவரோட இந்த முழக்கம் நம்ம நாட்டு மன்னர்களை தூங்க விடாம பண்ணிடுச்சு. இன்னைக்கு உலக அளவுல பலரையும் பதற வச்சிருக்கு. தமிழ் மக்களோட சொந்த நிலமான கச்சத்தீவை ஒப்பந்தம் போட்டு அபகரிச்சது இலங்கை அரசு. அதை கை கட்டி வேடிக்கை பார்த்து நின்னுச்சு மாநில திமுக அரசு. அன்னைக்கு எங்களுக்கே தெரியாது, சூழல் நிர்பந்தம் என காரணங்கள் 1000 சொன்னாங்க. ஒன்றிய அமைச்சரவையில ஆட்சி அதிகாரத்தோட எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தப்போ என்ன பண்ணாங்க? இன்னைக்கு வரைக்கும் வெறும் கடிதம் மட்டுமே எழுதுறேன்னு வேஷம் போடுறவங்கள இதுவரைக்கும் ஒன்னுத்துக்கும் ஆகாத வெத்து வேட்டுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தது இலங்கை அதிகார வர்க்கம். இன்னைக்கு மக்கள் தலைவனோட பேச்ச கேட்டு மூச்சு வாங்கி நிக்குது. ஒரு இலங்கை அதிபர் கச்சத்தீவுக்கு போற அதிசயம் எல்லாம் வரலாற்றுல முதல் முறையா நடக்குது. கச்சத்தீவு எங்களோடது, திருப்பி தரமாட்டோம், இனி மனிதாபிமானம் எல்லாம் பார்க்க மாட்டோம் என பயத்துல உளறல் அதிகமாகுது. And the president made this sudden visit to Kachativu while இருக்கட்டும், தமிழ் நிலத்தை, தமிழர் உரிமையை மீட்டெடுக்க வரும் வெற்றி தலைவர் விஜயின் காலத்தில் கச்சத்தீவு மட்டுமல்ல, நம் கனவுகள் எல்லாம் சாத்தியமாகும்.